100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது? மிக முக்கியமாக இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறி, அதாவது உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க. அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. இந்த மார்ச் மாதத்தில் பல வழிகளில் பல சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய 2வது வீட்டில் வக்கிர இயக்கத்தில் இருப்பார், அதாவது வக்கிர நிலையில் இருப்பார் குரு பகவான். 11ஆம் தேதி மார்ச் மாதத்தில் 11ஆம் தேதி முதல் நேரான நிலைக்கு, அதாவது இயல்பு நிலைக்கு திரும்புவார் குரு பகவான். கேது பகவான் 4வது வீட்டில் இருப்பார். ராகு பகவான் 10வது வீட்டில் இருப்பார். சனி பகவான் 11வது வீட்டில் இருப்பார். அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்தில் ராகு பகவானுடன் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவான் 10வது வீட்டில் மாத தொடக்கத்தில் இருக்க போவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். சுக்கிரன் பகவான் உங்களுடைய 11வது வீட்டில் சனியுடன், மீனத்தில் சனியுடன் 2ஆம் தேதி இணைவார். சூரிய பகவான் உங்களுடைய 11வது வீட்டில் மீனத்தில் சனியுடன் 15வது, அதாவது மார்ச் 15ஆம் தேதி இணைவார். சுக்கிரன் பகவான் 26ஆம் தேதி 12வது வீட்டிற்கு செல்கின்றார். இதன் காரணமாக, அதாவது கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் இருக்கின்றது. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிதி ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. பண வரவு அமோகமாக இருக்க போகின்றது. இந்த மார்ச் மாதத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பல நன்மைகள் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நடக்கப் போகின்றது. வேலையில் இருந்து வந்த அழுத்தமெல்லாம் மாறப்போகின்றது. தொழில் ரீதியாக வேலைகளை நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் மறையப் போகின்றது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கப் போகின்றது. இத்தனை நாட்கள் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை இல்லையே, பதவி உயர்வு இல்லையே அப்படின்னுட்டும், மிக முக்கியமாக சம்பள உயர்வு இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்க எல்லாம் சிறப்பான பலன்களை பார்க்க போகிறீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. மிக பெரும் அளவிலான வெற்றியை பார்க்க போகிறீங்க. திருமணம் ஆனவர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். திருமணமான தம்பதிகள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. குடும்ப விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கப் போவது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. இத்தனை காலமாக கடினமாக உழைச்சோம், கொஞ்சம் கூட அதற்கான பலன் கிடைக்கலையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்க கைமேல பலன்களை பார்க்க போகிறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் இருக்க போகின்றது. வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க போகின்றது. பங்கு சந்தை முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல வெற்றியை இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது. உடலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றது. அதாவது எதற்காக வலிக்குது இந்த பகுதி, எதற்காக இப்படி தொல்லை தருது அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வலி நீங்க போகின்றது. வலி நிவாரண மருந்தாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. உடல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பண வரவில் பெருசாக பிரச்சனை இருக்காது. கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். மிக முக்கியமாக கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது. அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டிய ஒரு நிலை கூட வரலாம். அப்படின்றதுனால வட்டிக்கு கடன் வாங்குவதை விட்டுவிடுங்க. அவசர தேவைக்கு மட்டுமே செயல்படணும். அதாவது வட்டிக்கு பணம் வாங்குவதோ கொடுப்பதோ அவசர தேவைக்காக மட்டுமே இருக்கணும். அது தவிர அனாவசியமான செலவுகள் செஞ்சீங்க அப்படின்னா பெரும் பாதிப்பு தான். குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை இந்த
காலகட்டத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிறப்பான குடும்ப நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிறப்பான ஒரு வாழ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய நிலையில் இருந்து மாறாமல் இருப்பது தான் உங்களுடைய பெரும் பலமாக இருக்கின்றது. அந்த பலத்துக்கான பலனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுக்க போகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் சிறப்பான ஒரு நிலையில் நடத்தி கொடுக்க கிரக நிலைகள் தயாராக இருக்கின்றது. சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது. சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடந்து மகிழ்ச்சியான வாழ்வை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. திருமணம் நடக்கலையே, பிரச்சனையாக இருக்கின்றதே, தொடர்ந்து தடைபட்டு கொண்டே இருக்கின்றதே அப்படின்ட்டு கஷ்டப்படக்கூடிய ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எத்தனை வயதாகி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த திருமண யோகம் அப்படின்றது சிறப்பாக கைகூடி வரப்போகின்றது. சொத்து, நிலம் வாங்குவது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். சொத்துக்களை வாங்கி போடக்கூடிய அற்புத யோகம் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கப் போகின்றது. சொத்து பிரச்சனையில் இருந்து வெளிவர போகிறீங்க. இத்தனை நாள் வரைக்கும் உங்களை வாட்டி வதைத்த சொத்து பிரச்சனை, உங்களை வாட்டி வதைத்த நில பிரச்சனைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைக்கு வரப்போகின்றது. பெரும் பாதிப்பு இல்லாமல், பெரும் பிரச்சனை இல்லாமல், பெரும் சிக்கல்களே இல்லாமல் ஒரு அருமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், யாரை சொல்லி என்ன பண்ணுறது, நம்மளுடைய வாழ்க்கை தான் அப்படின்ட்டு நொந்து போய் இருந்தவர்களுக்கு அருமையான வாழ்க்கையை குரு பகவானும் சனி பகவானும் அமைத்து கொடுக்க போகின்றார்கள். கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதம் அமையப் போகின்றது. வண்டி வாகனங்கள் மிக பெரும் அளவிலான தொகை போட்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. ஒரு வண்டி வாங்க முடியலையே அப்படின்ட்டு நொந்து போயிருந்தவங்களுக்கு அதற்கான ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. அந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அருமையான யோகத்தை உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகின்றார்கள் சூரிய பகவானும் கேது பகவானும் ராகு பகவானும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதுனால உங்களுடைய கஷ்ட காலமெல்லாம் மாறப்போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வீணாக வம்பு இழுக்க வருவாங்க. அந்த மாதிரியான ஆட்களிடமிருந்து தள்ளியே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இறைவன் காட்டக்கூடிய 2 அறிகுறிகளில் முக்கியமான அறிகுறி பிரச்சனை, 2வது அறிகுறி மிகப்பெரிய ராஜயோகம். முதல் அறிகுறி பிரச்சனை என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்கிறது. இன்னொன்று, 3ஆம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காமல் இருப்பது. இதெல்லாம் உங்களுக்கு இறைவன் கண்கூடாக காண்பிப்பார். நண்பனாகவே இருந்தாலும், உறவினராகவே இருந்தாலும், இவன் சரி கிடையாது, இவங்கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாத, குடும்ப விஷயங்களை சொல்லாத அப்படின்ட்டு இறைவன் ஒரு சிக்னல் கொடுப்பார், அறிகுறி காமிப்பார். அந்த அறிகுறியை வைத்தே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். அப்படி அதையும் மீறி ஒரு சில அறிகுறி தென்பட்டு உங்களுடைய ரகசியங்களை சொல்லிவிட்டு அதனால் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் வரும். அப்படின்றதுனால அதை புரிந்து கொள்ளணும், பிரச்சனையில் இருந்து விலகி தப்பித்து கொள்ளணும். 2வது அறிகுறி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மிக பெரும் யோகம், ராஜ யோகம் அடிக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. வரக்கூடிய சிறு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளணும். எப்போது கதவை தட்டுவார், அதாவது உங்களுடைய வரவு, ராஜயோகத்திற்கான வரவு எப்போது வேண்டுமானாலும் கதவை தட்டும். அது சிறு வாய்ப்பு அப்படின்ட்டு நீங்கள் நினைத்து கொண்டு தட்டின கதவை நீங்கள் அடைத்து விட்டீங்கன்னா பெரும் இழப்பு உங்களுக்கு தான். இறைவன் உங்களுக்கான ராஜயோக அறிகுறியை நிச்சயம் இந்த மார்ச் மாதத்தில் காண்பிக்கப் போகின்றார். அதை புரிந்து கொண்டீங்கன்னா பெரும் அளவிலான யோக வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியும். இறைவனின் இந்த 2 அறிகுறி உங்களுடைய வாழ்க்கையையே இந்த மார்ச் மாதத்தில் முற்றிலுமாக மாற்றப் போகின்றது அப்படின்றத நிச்சயம் 100% உறுதியாக சொல்லலாம். இந்த மார்ச் மாதத்தில் ஏதேனும் பிரச்சனை, ஏதேனும் சற்று மன சஞ்சலம் ஏற்பட்டிருக்கு,
குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கும் போது மட்டும் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனின் விதை மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சிங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் நொடியில் விலகும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். இந்த மார்ச் மாத பலன்களில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.